வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 18 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. தொடர்ந்து உயரழுத்தம் நீடிக்க தென்கிழக்கு திசை காற்று தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் லேசாக நுழைகிறது. இதன் காரணமாக அதிகாலையில குளிர்ந்த சீதோஷ நிலையும், காலையில ஒரு 11 மணி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரத்துல மேகமூட்ட வானிலையும் காணப்படுகிறது. தினசரி காணப்படுது, கடந்த ஒரு வாரமாவே காணப்படுது. இலங்கையில இடிமழை பொழிவையே கொடுக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதி, அதாவது பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளில் மேகமூட்டம் காணப்படுகிறது. அதிகாலை காலை நேரங்கள்ல 11 மணி வரைக்கும் கூட, சில இடங்கள்ல 12 மணி வரைக்கும் கூட இந்த மேகமூட்டம் காணப்படுது. அப்படியே மந்தமான வெயிலாகவும் இருக்கு. ஆனா வடகடலோரம் மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி வட உள்பகுதியில கிழக்கு காற்று உயரழுத்த காற்று நுழைகிறது. தொடர்ந்து இந்த உயரழுத்த காற்றும் இந்த தென்கிழக்கு தெற்கு திசை நீராவி குறைந்த நீராவி காற்று நுழைகிற காரணத்தினால மேகமூட்டத்துக்கு மட்டும் சாதகம் இருக்கு. வெயிலை பொறுத்த வரைக்கும் வழக்கமா உயர்ந்தே இருக்கு. நாம ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வெப்பம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இப்போ நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா 41 டிகிரி, தொடர்ந்து இப்போ வயல பார்த்தீங்கன்னா 41 டிகிரி தான் அதிகபட்சமா பதிவாகிட்டு இருக்கு. 41.2, 41, 41.5 கூட நம்ம போகல. 41 என்பது 106 டிகிரி ஃபாரன்ஹீட், 40 என்பது 104. நம்ம 104 இருக்கும், எப்பயாவது 106 போகணும், 105, 106 போகணும். தொடர்ந்து இந்த கரூர் பரமத்தி 106, 105லேயே இருந்துட்டே இருக்கு கரூர் பரமத்தி. இன்னும் பல இடங்கள்ல இதை ஒட்டி அந்த திருப்பூர் மாவட்டத்தோட இந்த கரூரை ஒட்டிய பகுதி, அதே போல திண்டுக்கல் மாவட்டம் கரூரை ஒட்டிய பகுதி, ஈரோடு மாவட்டம் இந்த கரூரை ஒட்டிய பகுதி, நாமக்கல் மாவட்டம் கரூரை ஒட்டிய பகுதியில இந்த 105, 106 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது தொடர்ந்து நிலவிட்டே இருக்கு. மேற்கு மாவட்டங்கள்ல கோயம்புத்தூர்ல தொடர்ந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருந்துகிட்டே இருக்கு. 100 டிகிரி என்பது 38 டிகிரி செல்சியஸ். தொடர்ந்து இந்த மாதம் தேர்தல் வரைக்கும் இந்த வெப்பம் இருக்குங்க. 100 டிகிரி இருக்காது, 1 டிகிரி குறைஞ்சு 37 குறையும், 98 ஆகும். ஆனா பொள்ளாச்சி, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் மாலை இரவு இடிமழை பிடிப்பு வரப்போகுது, வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து. ஆனா பரவலா எல்லாருக்கும் பெய்யாது, நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லோருக்கும் பெய்யாது. முதல்ல தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி தென்கிழக்கு தெற்கு திசை காற்று உள்ளே நுழைய போகுது. இந்த நுழைஞ்சு உயரழுத்தம் கொஞ்சம் விலக போகுது. உயரழுத்தம் இருந்தால்தான் மேகமூட்டம் இல்லாத வானிலையை கொடுக்கும் உயரழுத்தம். இப்ப தெற்கு தென்கிழக்கு திசை காற்று நுழையிறதுனால என்ன ஆகும்னா மேகமூட்டத்தை கொடுக்கும். சுட்டரிக்கும் வெயில் இல்லாம ஊமை வெயிலா புழுக்கும், வேர்வை கொட்டும். இப்ப அப்படிதான் சில இடங்கள்ல இருக்கு. வெயில் கூட சுடல பெருசா, ஆனா கொட்டுது வேர்வை. உண்மைதானே? வேர்வை கொட்டுது. இந்த நிலை தொடரும். வியர்வை அதிகமா தான் வரும். காரணம் என்னன்னா, தரைப்பகுதிகளில் குறைந்த அழுத்தம் நிலவுகிறது. இந்த குறைந்த அழுத்தம் என்பது கோடை மழைக்கு சாதகங்க. மே மாத மழைக்கும் ஏப்ரல் மாத இறுதி வார மழைக்கு சாதகம். நல்லா புரிஞ்சுங்க. மழைக்கு சாதகம்னா ஏதோ கொட்டிட போகுது, குளத்தை நிரப்ப போகுதுன்னு நினைச்சு ஏதாவது விவசாய பணிகளை மழையை எதிர்பார்த்து எந்த பணியும் பண்ணிடாதீங்க. மழை பெய்யும், பெய்யற இடத்துல வலுத்து பெய்யும், அருகே ஒதுக்கி தான் பெய்யும். இது கோடை மழை. புரியுதுங்களா? வரக்கூடிய 22ஆம் தேதி தென்கடலோரம் தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில ஆங்காங்கே 22, 23ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்குள்ளேயும் 23ஆம் தேதி பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல. புழுக்கத்திற்கு பிறகு, வியர்வைக்கு பிறகு மாலை இரவு இடிமழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல 22, 23 தேதிகள்ல ஆங்காங்கே தொடங்கும். ரொம்ப குறைந்த பரப்பு தான் தொடக்கம். ஆனா தேர்தல் முடிந்த பிறகு 24, 25 தேதிகளில் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். டெல்டா தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், இதெல்லாம் 24, 25 தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் இடிமழை பொழிவு பரப்பு கூடும். இருந்தாலும் அப்பையும் ஒதுக்குதல் இருக்கும். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லோருக்கும் பொழியாது. இந்த ஒதுங்கி இருந்தா மழை பெய்யுன்னு சொன்னீங்களே, பெய்யலையே அப்படின்னு சொல்லி எனக்கு அர்ச்சனை பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கிறீங்க. எல்லாருக்கும் பெய்யாது. நீங்க வானிலையோட உண்மைத்தன்மையை உணர வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? மழை எங்கேயாவது ஆங்காங்கே பெய்யும்னு சொன்னாரு, ஆங்காங்கே பெஞ்சுதா அப்படின்னு தான் பார்க்கணும். நேற்றைக்கு கூட உடுமலைப்பேட்டையில பொள்ளாச்சியில நேற்று முன்தினம் பெய்தது. ஆனா நேற்றைக்கு பரவலா பெய்யாது, பெய்யும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க.
கேரள எல்லையோரத்திலேயோ வால்பாறையிலேயோ மூணாறுலயோ ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இருக்கும். உள்ள வரலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர உறுதி இல்லைன்னு தான் சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா? அதே போல நேற்றைக்கும் அமைந்தது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மழையில பெஞ்சுது. மழையில பெய்தது மழை மாநில வராது. மலைக்கு போனவங்க அல்லது ரேடாரை பார்த்தவங்க இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வனப்பகுதிகளில் பெய்தது. அதே போல இப்படி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கூடி 22, 23 தென்கடலோரம் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். ஆனா அந்த மழை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதோ மேகமூட்டம் வந்துடும் கூடாது. வானம் தெளிவா இருக்கும், வெயில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெயிலுக்கு மேகம் வந்து புழுக்கம் வரும், வேர்த்து ஊத்திட்டே இருக்கும். அப்புறமா அது ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். கொடுத்தாலும் எல்லாருக்கும் கொடுக்காது. வானத்தில் மேகமூட்டத்தை பார்க்கலாம். சில இடங்களில் இடி சப்தம் கேட்டு உண்மை என்பதை உணரலாம். சில இடங்களில் ஒங்கூருக்கு பெஞ்சு பக்கத்தூரை ஒதுக்கலாம், அல்ல பக்கத்தூருக்கு பெஞ்சு ஒங்கூரை ஒதுக்கலாம். இப்படிப்பட்ட மழை 22க்கு மேல வருது. 23க்கு மேல 24, 25 இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல இருந்தாலும் ஒதுக்குதல் இருக்கும். 26க்கு மேல நல்ல மழைப்பொழிவு கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், டெல்டாவிலையும் தெற்கு டெல்டா உறுதியாக தென் கடலோர டெல்டா, தெற்கு கடலோர டெல்டா, அதாவது வேதாரண்யம் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, ராமநாதபுரம் இந்த பகுதியெல்லாம் தேர்தலுக்கு பிறகு நல்ல மழை இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே 22, 23ஆம் தேதி ஒரு இரு இடங்கள்ல இருக்கு. மாத இறுதி நாட்கள்ல இந்த சென்னை கடலோரம் திருவள்ளூர் கடலோரம் ஒதுக்கிட்டு உள்ளே ராணிப்பேட்டைக்கு மேற்கே, காஞ்சிபுரத்திற்கு மேற்கே, செங்கல்பட்டுக்கு தெற்கே இந்த மாவட்டங்கள் ஆங்காங்கே மாத இறுதி நாள்ல இருக்கு. சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் கடலோர பகுதிகளுக்கு இந்த மாத இறுதி நாட்கள்ல வருவதற்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இந்த மாத மழை வானிலை இப்படி இருக்கும்னா வெயில் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆனா இப்ப உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்ட வெப்பம் எவ்வளவு தெரியுமா? 34 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. 34, சில நேரத்துல எங்காவது ஒரு இடத்துல 35 இருக்கு. மன்னார்குடி 36, 37 தான் இருக்கு. ஆனா 37 என்பது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். 100 தொடல. ஆனா 100 இருப்பதாக உணர்கிறார்கள். தெரியுதுங்களா? ஏன்னா இந்த புழுக்கமும் வியர்வை தான், இந்த குறைந்த அழுத்தம் தான், இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து போற காரணத்தினால ஈரப்பதமும் வெப்பமும் மாறி மாறி அமையறதுனால, அதாவது அதிகாலை நேரத்துல குளிர்ந்த சீதோட்டில இருக்கு, அப்புறம் வேர்க்குது, மேகமூட்டமா இருக்கு, அப்புறம் திடீர்னு ஒரு 1/4 மணி நேரம் பளீர்னு வெயில் அடிச்சு சுடுது. இந்த மாறி மாறி இருக்கக்கூடிய வானிலை நம்ம உடல் ஏற்றுக்கொள்வதில்லை. புரியுதுங்களா? அசௌகரியம் ஏற்படுகிறது. தொடர்ந்து வெயில் அடிச்சா கூட தாங்கிடுவான். இரவுல குளிரா இருக்கு, உயரழுத்தம் குளிரை கொடுக்குது, அப்புறம் மேகமூட்டத்தை கொடுக்குது, அப்புறம் ஜில்லுன்னு காத்துலயே அடிக்குது. மாலை நேரத்துல திடீர்னு கொளுத்தும் போது என்ன ஆகுது? நம்ம உடம்பு அதிகமாக அடிக்கக்கூடிய அந்த 97, 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை கூட உடல் அதிகமாக உணர்கிறது. உணர்வு வெப்பம் அதிகமா இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சுருக்கமா சொல்லப்போனா உணர்வு வெப்பம் கடலோரம் அதிகமா இருக்கு, உள்ளே வெப்பம் அதிகமா தான் இருக்கு. 105, 106 டிகிரி இருக்கு மேற்கே. 104 எதிர்பார்த்தோம், 105 எப்பயாவது தான் எதிர்பார்த்தோம். ஆனா 106 தொடர்ந்து கரூர் பருமத்துல இருந்துட்டு இருக்கு. இனிமேல் வரக்கூடிய இந்த மாத இறுதியில ஆந்திர பகுதி, தெலுங்கானா பகுதி உயரும் பொழுது வேலூர் திருத்தணி உயரும். இந்த மாத இறுதியில மழை பெய்யும் பொழுது வேலூர் திருத்தணி வெப்பம் கூடுதலா இருக்கும். எல்லா மாவட்டமும் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் 100 டிகிரி 105 அந்த 100 டிகிரியை ஒட்டி வெப்பம் இந்த மாத இறுதியில மழை பெய்யக்கூடிய நாள்ல கூட 100 டிகிரியை ஒட்டி உள்ளே இருக்கும். கடலோர வெப்பம் குறைஞ்சிரும். மழை பெஞ்சிட்டாலே அடுத்த நாள் வெப்பம் குறைஞ்சிரும். ஆனா புழுக்கம் வியர்வை இருந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? மே மாசம் மழையும் இருக்கு, வெயிலும் இருக்கு. வெயிலை பொறுத்த வரைக்கும் உணரும் வெப்பம், புழுக்கம், வியர்வை தான் அதிகமா இருக்கும். மே மாதத்துல இடிமழை இருக்கு. அரபிக்கடல்லையும் நிகழ்வு இருக்கு. கேரளா, கர்நாடகாவுக்கு வங்கக்கடல்லையும் நிகழ்வு இருக்கு. இதனால தமிழ்நாட்டுக்கு வெப்பத்திலான இடிமழை பொழிவு மே மாதத்துல அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வெயிலும் இருக்கும், புழுக்கம், வியர்வை இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு இந்த மாத இறுதி நாட்கள், இறுதி வார நாட்கள், இறுதி வாரம் மற்றும் மே மாதத்துல இருக்கிறது என்பதை உணர்ந்து வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இணைந்தே இருங்கள் அப்டேட். நன்றி.